வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டி கிணத்து கடவுன்னு சொல்லுவாங்க. கிணத்து காடு அந்த ஏரியாவில் இருக்கும். இது வந்து தென்னை மரம். சிகப்பு கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க. சிகப்பு கூன் வண்டு விழுதுன்னா இதுதான் அறிகுறி. இந்த மாதிரி வந்து மரத்தோட கீழே தண்டு பகுதியில் வந்து குடஞ்சி வச்சிரும். இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தா எத்தனை வருஷம் மரம் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்படி பார்த்தாலும் கொஞ்சம் வருஷமாக இருக்கும். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் மரம். கஷ்டப்பட்டு 5 வருஷம் 4 வருஷம் மரம் வளர்த்தி இன்றைக்கி இப்படி ஆகி போச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. இது வந்து சிகப்பு கூன் வண்டு வந்த பிரச்சனை. ஒரு மரத்தோட சத்தையே மொத்தமாக உறிஞ்சி மரத்தை மொட்டையாக்கி விட்ரும். இந்த மாதிரி மரமே டோட்டலாக அவுட்டு பாருங்கள். அதே போல் இது சிவப்பு கூன் வண்டு பிரச்சனை. இது போக ஊசி வண்டு பிரச்சனை தனியாக வரும். ஊசி வண்டு வந்து எப்படி இருக்குன்னா கிளையில ஃபுல்லாக கடிச்சி வச்சிடும். கீழே வேறு நோண்டாது, கிளையை ஃபுல்லாக கடிச்சி வச்சு கிளையில ஹோல்ஸாக இருக்கும். அதே போல் காண்டாமிருகம் கொண்டும்பாங்க. அது வந்து இங்கே கீழே பெருசாக பாதிக்கலாட்டிடும், குருத்துக்குள்ளே பாதிப்பு வரும். மேலே கிளையில வந்து ஓடலம் பண்ணுறது, குருத்து கடிச்சி வைக்கிறது வந்து அதிகமாக பண்ணும். மேலே குருத்தை மட்டும் அதிகமாக பாதிக்கும். சிவப்பு கூன் வந்து தண்டு அதிகமாக பாதிக்கும். ஸோ இந்த 3 வண்டு பிரச்சனை தான் ஒரு தென்னை மரத்தில் இருக்குது. இதுக்கு ப்ரிவியன்ஸாக வந்து பார்த்தோம்னா நமக்கு வேப்ப முன்னாக்கு, ஆமணக்கு, கொட்டம்புத்து கரைசல் இருக்குது. அதே போல் மருந்து மாட்டி ஸ்ப்ரே பண்ணணும். வருஷம் கம்மியான மரம் அப்படின்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. முன்னாடியே பார்த்துக்கலாம், இல்லை வந்துருச்சுனாலும் அப்பவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நாள் 5 நாள் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான வைத்தியம் நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணலாம். இது முழுக்க லாப நோக்கத்துக்காக மட்டுமே இந்த வீடியோவில் பேசலை. ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ரிசல்ட்டு கேரண்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி எப்படி அலைகள் வச்சு பாருங்கள். இந்த ஒரு மரம் உருவாக்கி எத்தனை வருஷம் ஆகிருக்கும். நம்ம சின்னதாக பராமரிப்பு சரியாக பண்ணாதனால மரமே போச்சு பாருங்கள். இப்போ மரத்துக்கும் நஷ்டம், நமக்கும் நஷ்டம். இது பக்கத்தில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மரம் பாருங்கள், அதே மாதிரி மொட்டையாக தான் இருக்குது. காப்பே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபீல்டு பார்க்குறேன். ஒரு பாலை கூட இல்லை. நல்லபடியாக கொண்டு வர முடியும்.